ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கடாயை வச்சனால லைட்டாக கடாய் தீஞ்சிருக்கு. நீங்கள் புது கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உப்பு வேணும்னா மறுபடியும் போட்டுட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரும்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதி வரும்போது நம்ம என்ன மீன் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி.